கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா பக்கமும் அது எந்த இடத்துல வந்து டச் ஆகுதோ அங்கே போய் அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அந்த ஒரு 4-5 பட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா பட்ஸுமே அந்த மாதிரி வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பட்ஸை வந்து சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இது கவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது ஃபினிஷ்டு தான், பட் இதில் ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்காது. நான் இந்த வீடியோவிலே ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக கொஞ்சம் கேப் தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்படி பார்க்கும்போது ஓகேவாக இருந்தாலும் சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா கீழேயோ இல்லை சைட்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா? இப்போ இது பாருங்களேன், இதை நான் மூவ் பண்ணியிருக்கேன். நெருக்கி பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப கேப் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் அந்த 2 or 3 பட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கி தள்ளி விட்டுட்டு ஒரு கேப் ரெடி பண்ணி அந்த கேப்பில் கொஞ்சம் எவ்வளோ வந்து ஸ்டெம் செட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கேப் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டெம்மோட சைஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்போட சைஸை கட் பண்ணிவிட்டு அந்த பூவை வந்து உள்ளே க்ளூ போட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் வெளியே வருதா இல்லையான்ட்டு. அதே மாதிரி நீங்கள் மற்றதையுமே வந்து செக் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணும்போது வேறு ஏதாவது பட்ஸ் வந்து தனியாக கையோடு எடுத்தால் வருதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே இந்த இடத்துலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அது எப்போயுமே மறந்துடாதீங்க, டிப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. தென் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னா நூலாக வருதுங்கிற பிரச்சனை இருக்குங்க இல்லைங்களா? எப்போயுமே இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுங்கள். நம்ம செய்கிற அவசரத்தில் என்ன பண்ணுவோம், பாதியாக க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த நூலாக வர ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அது ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் நம்மள அறியாமலே கொஞ்சம் லாங்காக ப்ரெஸ் பண்ணிடுவோம். அதை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. க்ளூ எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நூலாக வராது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.